இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த 5ஆம் நாளின் காலை வேளைக்காக மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் நம்பிக்கையின் தேவன் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். இந்த 5வது நாளில் கூட நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரை நம்புகிறவனுக்கு பூரண சமாதானம் உண்டு என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்வை விரும்பாதவர் யாருமே கிடையாது இல்லையா? எல்லாருக்குமே எனக்கு சமாதானம் வேணும், நான் சந்தோஷமாக வாழணும், பூரண சமாதானத்தோடு இந்த உலகத்தை நான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க எல்லாரும் உண்டு இல்லையா? அப்போ நம்ம எப்படி இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்? நிறைய பேருக்கு எப்படி சமாதானமாக இருக்கணும், எப்படி நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுது அப்படிலாம் நிறைய பேருக்கு என்ன செய்த தெரியாமல் இருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் வேதவசனம் சொல்லுறது கர்த்தரை நம்புகிறவனுக்கு பூரண சமாதானம் உண்டு என்று சொல்லி. பாருங்கள், இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சமாதானம், என் வாழ்க்கையில் சமாதானமே இல்லையே, பல பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி சமாதானமற்ற ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்கிறாரு, கர்த்தரை நம்புகிறவனுக்கு பூரண சமாதானம் உண்டு என்று சொல்லி. நீங்கள் ஆண்டவரை முழுமையாக நீங்கள் நம்பும்போது உங்களுக்கு பூரண சமாதானத்தை அருளி செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். வேதத்திலே நாம் 1 சாமுவேலின் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். எல்கானா என்கிற ஒரு மனிதனுக்கு 2 மனைவிகள், அன்னாள், பெனினாள். இந்த பெனினாளுக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க, ஆனால் இந்த அன்னாளுக்கு குழந்தையே இல்லை. பாருங்கள், அவளோட வாழ்க்கைங்கிற ஓடம் அப்படி ஓடிக்கொண்டே இருக்குது. எந்த பிரச்சனை இல்லாமல் கொஞ்ச நாள் ஓடிட்டே இருக்குது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்த பிறகு பாருங்கள், அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு புயல் வீச ஆரம்பிக்கிறது. அந்த குடும்பமாகிய கப்பல் என்ன செய்து அப்படி தடுமாற ஆரம்பிக்கிறது. ஏன்? அந்த பெனினாள் இந்த அன்னாளை ரொம்ப மனமடிவாக பேசுகிறான். ஏன்னா இவளுக்கு குழந்தை இல்லை. அதனால் அவளை என்ன செய்கிறா, ரொம்ப வேதனைப்படுத்தும்படியான வார்த்தைகள், பட்டைய குத்துகள் போல் பேசுகிறவள் உண்டுன்னு சொல்லி வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும் பொழுது அன்னாள் ரொம்ப மனமடிவாகிறா. அங்கே சமாதானமே அந்த குடும்பத்தில் குலைந்து போகிறது. பாருங்கள், ஒருவேளை இப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலையில் நீங்களும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம்ல. ஆண்டவர் சொல்கிறார், என்னை நம்பிப்பார், நான் உனக்கு பூரண சமாதானத்தை தருவேன், என்னுடைய சமாதானத்தையே உனக்கு நான் தர்றேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. நாம் அவரை மாத்திரம் நம்பி இருக்கும் பொழுது அவர் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். அப்படி தான் இந்த அன்னாள் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் நிலைக்குலைய ஆரம்பித்த போது அவரை உறுதியாய் பற்றி கொண்டாள். அவரை முழுவதுமாக நான் ஆரம்பித்தாள். அந்த ஆலயத்திற்கு ஓடுகிறாள். ஆண்டவரே, நான் உண்மையே நம்பி இருக்கிறப்பா, எனக்கு இந்த வசை சொல்லிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு சமாதான வாழ்க்கை எனக்கு தாங்க என்று சொல்லி ஆலயத்தில் அழுது புலம்புகின்றாள். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஆலயத்தினுடைய ஆசாரியனாகி ஏலி ஓடிவரான் சொல்லுகிறான். நீ 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். நீ சமாதானத்தோடே போ, கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பங்களை எல்லாம் நீ நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்டாயே, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு அருளி செய்வார், நீ சமாதானத்தோடே போன்னு சொல்கிறார். பாருங்க, ஜெபித்த விண்ணப்பங்களுக்கும் உனக்கு பதில் கிடைக்கும், உனக்கு சமாதானமும் கிடைக்கும் என்று சொல்லி அந்த ஆசாரியன் அந்த அன்னாளை அனுப்புகிறான். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் அவரையே நம்பி, அவரை மாத்திரமே நம்பி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். நிச்சயமாக அன்னாளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை அருளி செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நிச்சயமாகவே அவர் பூர்ண சமாதானத்தை அவர் அருளுவதற்கு வல்லவராக இருக்கின்றார். அது மாத்திரம் அல்ல, இன்னும் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் அந்த பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் எல்லாருக்கும் தெரியும்ல. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, பாருங்கள், 12 வருட காலமாக அந்த நோயோடு அந்த மகள் போராடி கொண்டிருக்கிறாள். ஒருவேளை அவளை பலர் தள்ளி வைத்திருக்கலாம்ல இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அதனால் அவள் மனிதர்களை விட்டு அவர் புறம்பாக்கப்பட்டிருக்கலாம். அவள் தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் விற்று எல்லாம் வைத்தியரிடத்தில் பார்க்குற டாக்டர்ஸ் எல்லாம் போய் நல்லா பார்த்துருக்கிறா. ஆனால் எதுலேயுமே அவள் குணமாகலை. அவள் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் ஒரு தொங்கலை மாத்திரம் அவள் தொடுகிறாள். அப்படி தொடும்பொழுது அவளுடைய வேதனை எல்லாம் மாறி போனது. அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். பாருங்க, அவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லுகிறார்.
அவளுடைய உடம்பில் வேதனைகள் இருக்கும்போது, பாடுகள் இருக்கும்போது, பலவீனங்கள் இருக்கும்போது, நோய்கள் இருக்கும்போது நிச்சயமாகவே சமாதானத்தோடு அவள் வாழ்ந்திருக்க முடியாது இல்லையா? அவளுடைய சமாதானம் எடுபட்டு போயிருக்கும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வேதனை நீங்கிட்டுமா, நீ போமா, சுகமாயிருமா அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, நீ சமாதானத்தோடே போ என்று சொல்லுகிறார். நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது நம்முடைய சமாதானம் நம்மை விட்டு எடுபட்டு போகிறது. அன்றைக்கு அன்னாளுக்கும் அப்படித்தான் அவளுடைய சமாதானம் அவளை விட்டு எடுபட்டு போனது. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவளுடைய வாழ்க்கையிலே வேதனைகளும் வியாதிகளும் உடம்பில் பெருக ஆரம்பிக்கும் பொழுது அவளுடைய சமாதானமும் அவளை விட்டு எடுபட்டு போகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்க சுகமாயிருன்னு சொல்லி அவர் முடிச்சிருக்கலாம்ல. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நீ சமாதானத்தோடையே போன்னு சொல்றாரு. பாருங்க, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நோயின் பிடியினால் கட்டப்பட்டு ஒருவேளை படுத்த படுக்கையாக கூட இருக்கலாம்ல. பல்வேறு நோய்களாக இருக்கலாம், மருத்துவர்களால் கண்டுபிடிக்கப்பட முடியாத நோய்களாக இருக்கலாம், அல்லது மருத்துவரிடத்துல கண்டினியூஸாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதனால உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கலாம்ல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லுகிறார். பாருங்க, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவரை மாத்திரம் நம்பி இருக்கும் பொழுது அவருடைய பூரண சமாதானம் உங்களை அப்படியே மூடிக்கொள்ள வல்லதாக இருக்கின்றது. அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒரு சில மணித்துளிகள் அல்லது ஒரு சில மணி நேரங்கள் மாத்திரம்தான். ஒரு காட்சியை காணும் பொழுது ஒரு 3 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் அல்லது ஒரு அரை மணி நேரம் ஒரு சில காட்சிகளை காணும் பொழுது நம்முடைய இதயத்தில் உள்ள கவலைகள் எல்லாம் மறந்தது போல இருக்கும். ஆனால் மறுபடியுமாக நம்முடைய உள்ளத்திலே அந்த கவலை நம்மை பற்றி கொள்ளும் இல்லையா? நம்ம சமாதானத்தை இழந்து விடுவோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நான் கொடுக்கும் சமாதானம் எப்படி இருக்கும்? நதி போல பாய்ந்து ஓடுகிற சமாதானமாக இருக்கும், ஒரு பூரண சமாதானமாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபை, அப்படிப்பட்ட சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் நம் அவரையே நம்பியிருப்போம். நம் அவரை நம்பி இருக்கும் பொழுது பூரண சமாதானம் நம்மையும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம் சமாதானத்தோடு வாழ்வோம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம் சமாதானத்தோடு வாழ்வோம். நாம் பணிபுரிகிற இடங்களில் நம்மை பார்த்து சொல்வார்கள், இவள் மட்டும் எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலும் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்கல்ல. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்டிருக்காங்களா? என்ன பார்த்து கேட்டிருக்காங்களா? ஏன்? ஆண்டவரிடத்தில் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நாம் அவரையே பூரணமாக நம்பி வாழும் பொழுது ஒரு நித்தியமான ஒரு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். இந்த சமாதானத்தை ஒருவேளை தேடிக்கொண்டிருக்கிறீங்களோ, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், அறிக்கையிடுவோம், ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறப்பா, என்னை பூரண சமாதானத்தோடு என்னை காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி நம்ம அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள இயேசுப்பா, இந்த 5ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் பூரண சமாதானத்தோடு காணப்படுவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா. உண்மை நம்புகிறவர்களுக்கு பூரண சமாதானம் உண்டு என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனிதர்களை நீ பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களேப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து, ஐயா குடும்பத்திலே சமாதானத்தை இழந்து, தான் வேலை பார்க்கிற இடத்திலே சமாதானத்தை இழந்து காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, உடைய சமாதானத்தை பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்திலே நீங்கள் வைக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பூரண சமாதானம், தெய்வீக சமாதானம் பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்பும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா கர்த்தருடைய கரம் தொட்டு ஆண்டவரே உடைய பூரண சமாதானம் உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே புரண்டு ஓடும்படியான கிருபைகளை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே சமாதானமற்று அலையக்கூடிய சூழ்நிலைகள் இருந்த போதிலும் உடைய தெய்வீக சமாதானத்தை கேட்டு நிற்கிற, கெஞ்சி நிற்கிற இந்த வேளையிலே உடைய பிள்ளைகளை உம்முடைய தெய்வீக சமாதானத்தினாலே உடைய பூரண சமாதானத்திலே கர்த்தனிகள் நிரப்பும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தரப்போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.